ஜெய் பாலா பாலா கடாட்சம் நம்ம அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். மீண்டும் இந்த திருவாசக தேனை பருக எல்லோருக்கும் பயன் கிடைத்தது என்று நினைத்து சாட்சாத் பரபெருமானுடைய அனுகிரகத்தோடு இந்த பகுதியை ஆரம்பிக்கின்றேன். அதற்கு முன் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கு அடியேனின் வணக்கங்கள். என்னுடைய முன்னோர்களுக்கும் எனக்கு இந்த திருவாசகத்தினை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்து அந்த பரம்பொருளின் பஞ்சாட்சரம் ஆரம்பிக்கலாம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. என்னுள் இருந்து என்னை ஆட்டுவிக்கும் ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரியே, தாயே உன் பொன்னடிகள் போற்றி போற்றி. சர்வேஸ்வரா போற்றி போற்றி. ஜெய் பாலா. அடுத்த திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் இப்படி நமக்கு திருப்பி சிவபெருமானை பற்றி சொல்கிறான்னு பார்க்கலாம். ஆக்கம் அளவு இறுதியில்லாய் அனைத்து உலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கலிய நின்ற மறையோனே. ஆக்கம் அளவு இறுதியில்லாய் அனைத்து உலகம். ஆக்கம்னா என்னது? உருவாக்குறது. அளவில்லைன்னா எல்லை இல்லாம உருவாக்கிட்டே போறவர் அந்த பரம்பொருள். அனைத்து உலகத்தையும் படைப்பவர் அவரே. ஆக்குவாய், அவனே ஆக்குவிப்பான், அவனே தோற்றுவிப்பான், அவனே காப்பவன், அவனே அழிப்பான். ஒரு முறை இந்த சிவன், பார்வதி, விநாயகர் இப்படி எல்லாருமே இருந்துட்டு இருக்கும்போது சும்மா விளையாட்டா விநாயகர் பெருமான் கேட்பாராம், அப்பா என்னம்மா பண்ணிட்டு இருக்காரு? உங்க அப்பனுக்கு வேற வேலையே இல்லடா, உன் உலகத்தை திருப்பி திருப்பி உருவாக்குவாரு, அவரே நினைச்சாச்சுன்னா திடீர்னு அழிச்சிருவாரு, அவரே நினைச்சாச்சுன்னா காப்பாரு அப்படின்னு சில வாசகத்துல நான் படித்தேன். அவருக்கு இப்படி நொடி பொழுதுல உருவாக்கவும் முடியும், நொடி பொழுதுல அழிக்கவும் சக்தி சிவனுக்கு உண்டு. அப்ப அவருக்கு தெரியாதா நமக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு தெரியாதா? மாணிக்க வாசகர் நமக்காக தான் அதெல்லாம் சொல்றாரு. அந்த சிவன் இருக்கிறானே, அவன் ஆக்கவும் செய்வான், அழிக்கவும் செய்வான், காக்கவும் செய்வான். அனைத்து உலகும் அவனோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின். என்ன அடியேன உன்னுடைய அடியார் கூட்டத்தில் சேர்த்து விடு. உன்னோட அடியார் என்னும் பெயரில் என்னை சேர்த்து விடு அப்படின்னு வேண்டுறாரு. நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே. நறுமணமான உந்தனோட வாசனை கூட எனக்கு தெரியவில்லையே. மாற்ற மனம் கலைய நின்ற மறையோனே. பூவாக பூவின் வாசனையை காட்டி என்னை இழுத்தாய். அதாவது மாணிக்க வாசகர் உண்மையிலேயே குதிரை வாங்கிறதுக்குத்தான் அந்த இடத்துக்கு போனாரு. அந்த சிவபெருமான் ஆட்கொண்ட விதம் என்னன்னா, ஒரு பூவின் நறுமணமாக அந்த வாசனையை மாணிக்க வாசகருக்கு தெரிவித்து அந்த வாசனை வரக்கூடிய இடம் தேடி சென்றவர் தான் மாணிக்க வாசகர். அங்கே சாட்சாத் சிவபெருமான் அந்த கணங்களையே, அந்த பூதகணங்களையே சீடர்களாக வச்சு ஆலமரத்துக்கு அடியில் சாட்சாத் அவரே ஒரு குருவாக இருந்து சீடர்களுக்கு பாடம் புகட்டும் போது அங்கு சேர்ந்தவர் தான் மாணிக்க வாசகர். அப்படி பூவாக பூவின் வாசனையை காட்டி என்னை சேர்த்தாயே உன்கிட்ட, நான் என்னன்னு சொல்லுவேன் உன்னுடைய அனுகிரகத்தை அப்படின்னு மாணிக்க வாசகர் அவ்வளவு கருணையோட அவ்வளோ அழகா நமக்கு தெரிவிச்சிருக்கிறார். அடுத்து என்ன சொல்றார்? கரந்தவால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்து அடியா சிந்தனையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பெருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை. கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போலனா, கறந்த பால் இருக்கு, அதுல தான் நெய் வரும் அப்படின்னு யாருக்காவது தெரியுமா?
அந்த பாலை காய்ச்சி அதை ஊற்றி அதை தயிராக்கி அந்த தயிரை கடைஞ்சி அதுலேருந்து வெண்ணெய் எடுத்து அந்த வெண்ணெயை நெய் ஆக்கினாதான் நம்ம அந்த நெய் அதுக்குள்ளே இருக்குன்னு தெரியும். அதுபோல என்கிட்ட கலந்துக்கிட்டேயே அப்படிங்கிறாரு. என் மனதில் அப்படி நிற்கிற நீ அப்படின்னு சொல்றாரு. சிறந்த அடியா சிந்தனையில் தேனூறி நின்று மனசுல அமிர்தம் போல நீ சுரந்துட்டே இருக்க. உன்னோட ஒரு அனுபவத்தை அந்த அமிர்தம் சுரக்கும்ல, அது போல என் மனசுல நிக்கிற. பிறந்த பிறப்பிற்கும் எங்கள் பெருமான், என் பிறவியே அழித்து விட்டையே, எனக்கு இதோட என்ன வேணும்? என்னுடைய இந்த பிறப்பை அழிச்சிட்டியே, இதுவே எனக்கு போதாதா? நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த பஞ்சகோஷ தத்துவம். தேவர்களுக்கு கூட அவர் காட்சியளிக்க மாட்டார். அப்படி நிறங்களை ஜொலிப்பார் அவர். எந்த நிறத்துல வாராருன்னே நமக்கு தெரியாது. விண்ணோர்கள் ஏத்த தேவர்களுக்கு கூட அவர் காட்சி கொடுத்தது இல்லையா. மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை, மறைந்திருந்து என் சிவனே எனக்கு காட்சி கொடுத்து என் வினையை அகற்றியவனே, உன் திருவடி சரணம் சரணம் என்னவென்று நான் இனி சொல்லுவேன். மீண்டும் மீண்டும் அவர் சொல்வதை நம்ம கேட்க கேட்க அப்படி ஆனந்தமாக இருக்குது. அனைத்துமே சொன்னது நமக்காகத்தான். இந்த திருவாசகத்தேனே திரும்ப திரும்ப படிக்கணும். எவ்வளோக்கு நாம் திரும்ப திரும்ப படிக்கிறோமோ நம்மளோட இப்போ பண்ணுற பாவம், உட்பிறவியில் செஞ்ச பாவம் கூட அகற்றக்கூடிய தன்னை இந்த சிவபுராணத்துக்குத்தான் உண்டு. எவ்வளவு கெட்டவனாக இருந்தாலும் சரி, அவன் ஒரு நல்லதே செய்யாட்டாலும் பரவாயில்ல, சும்மா இந்த திருவாசகத்து புக் எடுத்து அர்த்தம் தெரிஞ்சிருக்கோ அர்த்தம் தெரியலையோ, ராகமா படிக்கிறானோ நிறுத்தி படிக்கிறானோ, அவனை படித்தால் அவனை சிவன் ஆட்கொள்ளுவான் என்பதில் நம்பகமான சத்தியமான உண்மை. அடியேனின் வாழ்விலும் இதே கருணைதான் சிவன் காட்டிக்கொண்டே இருக்கிறார். எத்தகைய துன்பங்கள் வந்த போதிலும் அப்பா என்று அழைத்தால் அவன் யாரோட ரூபத்திலேயாவது அடியேனுக்கு இன்னமும் அருள் புரிந்து கொண்டிருக்கிறான். இந்த திருவாசகத்தை படித்த நாள் முதல் இந்த அளவு இப்பொழுது வரை வாழ்வில் என்னென்ன நடக்கிறதோ எல்லாம் என் அப்பன் என் பாலா திரிபுர சுந்தரியுடைய செயல். அதெல்லாம் உணர்ச்சியால தான், அந்த அவர்களாகவே உணர்ந்தால்தான் அந்த வாழ்க்கையின் அர்த்தம் புரியும். மீண்டும் அப்பனை பற்றி பஞ்சாட்சரம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெய் பாலா.